அதுக்கு தான் இந்த போராட்டம். அன்னைக்கு சட்டசபையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான், ராஜபக்சே கோத்தபாயெல்லாம் போர் குற்றவாளி, அவர்களை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்று பதிவு செய்தது எங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு ஆவணம். அன்னைக்கு இருந்த அரசு பாரா சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்குங்க. அதுக்கு தான் இதெல்லாம். அன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எவனாவது ஒருத்தன் கேட்பான்ல, பெரிய அறிவாக இருந்த ஒருத்தன் கேட்பான். இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு இனம் தன் முழு இராணுவ வலிமையை வைத்து ஒரு இன மக்களை அழித்து ஒழித்திருக்குது, கொன்று குவித்திருக்கிறது. இதுக்கு என்ன சான்று வேண்டி கிடக்குது? அது இனப்படுகொலை. சிங்களர்கள் கொண்டிருக்கிறது தமிழர்களை, செத்தவன் முழுக்க தமிழன், கொன்றவன் முழுக்க சிங்களன். அதனால் இனப்படுகொலை. இதுக்கு என்ன சான்று வேண்டி கிடக்குது? என்ன சான்று வேண்டி கிடக்குது? உலகெங்கும் அடித்து விரட்டப்பட்டு தாய் நிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு கொன்றொழிக்கப்பட்டு குற்றுயிரும் குறையுமா ஓடி பல்வேறு நாடுகளை நாடற்ற ஏதிலிகளாக போய் அண்டி ஒண்டி அகதிகளாக வாழ்வது தமிழர்களா சிங்களர்களா?